இப்போ ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக வி ஹேவ் அ சேலஞ்ச். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பெரிய க்ரோத் பிளான் இல்லை, எம்ப்ளாயீஸோட ஆட்டிடியூட் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு எப்போவுமே ஷார்டேஜ் ஆஃப் லேபராக தான் இருப்பாங்க. 30% இயர் ஆன் இயர் க்ரோத் இஸ் மஸ்ட்டு. அந்த 5 பேரை நம்மளால ரீட்டைன் பண்ண வைக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி க்ரோத் எடுத்துகிட்டு போக முடியும்? நான் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு பாதி சேலரியை பிடிச்சி வச்சுக்குவேன். அங்கே ஒர்க்கர்ஸ்க்கான என்விரான்மெண்ட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ரீசெண்டாக நாங்கள் நித்ரா ஜாப்ஸ் மூலிமா நித்ரா ஜாப்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் மாதிரி ஒரு நியூ ப்ராடக்ட்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது என்ன, நாம்ளே கொஞ்சம் கம்பெனிக்கு ஆள் எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா சில ரோல்ஸுக்கெல்லாம் ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ அப்போ அதனால நம்மளே எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு டிவிஷன் ஒரு 10 பேரை வச்சு நம்ம போட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். பட் அதில் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அது ஏன்னா இப்போ தான் நாங்களே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எம்ப்ளாயி கமிட்டடாக இல்லை, வரேன்னு சொன்னால் வரல. எம்ப்ளாயரு ஆள் எடுத்து கொடுத்தும் பணத்தை வாங்குறதுக்குள்ளே அது பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ அந்த பிஸ்னஸ் அந்த டிவிஷனோட சேலஞ்சு அது இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். ஆனால் இந்த ஜாப்ஸ் ப்ரோனால சரி நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜாப் ஃபேர் போட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு திருச்செங்கோட்டில் போட்டோம், அதுக்கப்புறம் ஈரோட்டில் போட்டோம், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் நாமக்கல்லில் போட்டோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் போட்டோம். இந்த ஃபேரில் கிடைச்ச அனுபவங்கள் அதை பற்றி எங்கிட்ட நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்க பகிர்ந்துக்கிட்டது. ஸோ அதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரு எம்ப்ளாயி வேலை தேடுறவங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தால் இன்னைக்கு வீடியோவை பற்றி பேச போகிறோம். இப்போ ஜாப் ஃபேருக்கு போட்டிருக்கிறாங்க, அந்த லேடி அந்த ஜாப் ஃபேருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய ரோலுக்கு இந்த கம்பெனியில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சரிங்களா, ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் போங்க, அங்கே ஆள் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த லேடி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அவங்களது உங்களதில் எப்போவுமே ஜாப்பில் ஜாப் ஆப்பில் உங்கள் போஸ்ட்டை நான் அடிக்கடி பார்க்குறேன், வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க க்ரோத் இருக்கிற கம்பெனி மாதிரியும் தெரியல எனக்கு. க்ரோத்னா இப்போ நான் 10 பேர் இருந்தோம், 20 பேர் ஆச்சு, 30 பேர் ஆச்சு, அதுக்காக ஆள் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் எனக்கு அந்த மாதிரியும் தெரியல. இருக்கிற ஆள் அங்கே வேலைக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஃபீலிங்காக இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நான் மட்டும் போய் அங்கே எப்படி நான் ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியும்? ஸோ அப்போ அங்கே ஒர்க்கர்ஸ்க்கான என்விரான்மெண்ட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த கம்பெனிக்கு நான் அங்கே இன்டர்வியூக்கு போகலை. ஸோ இப்போ இதிலிருந்து இப்போ நாம் நான் இப்போ போடுற வீடியோ எல்லாமே பிஸ்னஸை பற்றியது, பிஸ்னஸ் ஓனருக்கானது சரிங்களா. இப்போ எங்கள் கம்பெனி 2012 ஒருத்தரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான். அதுவும் ஒரு அன்பிளான்டு, அது ஒரு அந்த செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க, தற்செயலாக அமைஞ்சது தான். இது ஒரு பிளான் பண்ணி நான் இவ்வளோ பெரிய கம்பெனியாக கொண்டுட்டு வரணும்னு அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அந்த விஷயம்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ 1லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நியரிங் 350 பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் 10-12 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ 350 எம்ப்ளாய் ஆகிருக்கிறோம். அப்போ நம்ம க்ரோத் ஆகிட்டுருக்கு. க்ரோத்துக்கு எங்களுக்கு பீப்புள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்டில் இப்போ நம்ம இப்போ ஜாப்பை பற்றி தான் பேசுகிறோம். ஜாபுக்கே நாங்கள் மாதத்துக்கு ஒரு 2-3 பீப்புள் எங்கள் ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையே ஒரு 2-3 பேர் தான், 5 பேர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய க்ரோத் பிளான் இல்லை, ஓகே. அது பிஸ்னஸ் க்ரோத் எல்லாம் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிறது அது அவங்கவுங்க எடுக்கிற டெசிஷன். அதை பற்றியான இது கிடையவே, அதை பற்றியான ப்ராப்ளம் இப்போ இதில் கிடையாது. பட் க்ரோத் இஸ் நெசசரி. 30% இயர் ஆன் இயர் க்ரோத் இஸ் மஸ்ட்டு. பட் இப்போ அது மேட்ரு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் தான் வச்சு ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த 5 பேரை நம்மளால் ரீட்டைன் பண்ண வைக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி பிஸ்னஸை க்ரோத் எடுத்துகிட்டு போக முடியும்? இதில் என்ன சேலஞ்ச் ஒன்று வருது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆள் எடுக்கணுங்கிறதுக்காக எங்ககிட்ட ஜாப் போஸ்டிங்க வேற ஒரு வாட் எவர் மெத்தட், ஒரு நீங்கள் ஃப்ளக்ஸ் அடிச்சு வச்சாலும் சரி, என்ன மெத்தட்னாலும் நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது, ஒரு எம்ப்ளாயி
இப்போ நான் இதை எங்கள் ஜாப் டீம்கிட்ட சொன்னேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஒரு பையன் இருக்கிறாரு சதீஷ்ன்ட்டு. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், இப்போ நமக்கு காம்படிட்டிவ் ஆப்பெல்லாம் வராங்க இல்லையா, நான் இப்போ தான் சொன்னேன், தம்பி உங்கள் 5 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை அந்த புது கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியே கொண்டு வரதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. சரிங்களா? அதனால அவங்க இமீடியட்டாக நம்மளை காம்படிட் பண்ணுவாங்கிற ஒரு ஃபியரே தேவையில்லை. சரியா? அவங்க காம்பீட் பண்ண மாட்டாங்கிறது அர்த்தம் இல்லை, பட் இட் வில் டேக் லாங்கர் டைம். இன்னைக்கு தான் வராங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நம்மளை காம்பீட் பண்ணுறதுக்கு இன்னும் அட்லீஸ்ட் 2 years ஆகும். அதுக்குள்ளே நாம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டு நாம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அதனால அதில் ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் காம்படிஷனை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாயி நம்மக்கிட்ட ரொம்ப நாள் தங்குறாரு அப்படின்னா நம்ம கம்பெனியை பற்றி தெரியும், நம்ம ப்ராடக்டை பற்றி தெரியும், ஈவன் நம்ம கஸ்டமரை பற்றி தெரியும். ஸோ அதனால அவங்க கஸ்டமர் ஹேண்ட்லிங் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா சரியா, அப்போ அதுக்கு உண்டான நம்ம அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டியதாகட்டும், கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொடுக்கறதாகட்டும், இதெல்லாம் முக்கியம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆள் சேர்ன் அவுட் அப்படின்னா நீங்கள் ஆள் வருவாங்க, ஒரு பக்கம் வருவாங்க, ஒரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகிடும். உங்களுக்கு அது ஹெட்டேக்கு. நீங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தை பற்றி திங்க் பண்ண முடியாது. எம்ப்ளாயியை ரெக்ரூட்மெண்ட்லேயே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போயிடும். ஸோ அப்போ நீங்கள் இம்மீடியட்டாக சரி பண்ண வேண்டியது இந்த இடத்துல இன்னொரு கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு 3 monthsக்கு பாதி சேலரியை பிடிச்சி வச்சுக்குவேன். சரிங்களா? சேலரியே கம்மியாக கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளோங்கிறது இப்போ இங்கே சொல்ல வேண்டியதில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் நான் பாதி சம்பளத்தை நான் பிடிச்சி வச்சுக்குவேன். நான் 3 மாதம் கழித்து தான் நாம் அந்த சம்பளத்தை கொடுப்பேன், இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு ஏன்னா உங்களுக்கு சவுத் நார்த்து தெரியும். இப்போ நார்த்தில் இருந்து தான் இங்கே மேனுவல் லேபருக்கு எல்லாமே, அதாவது உடல் உழைப்பு தேவைப்படுற எல்லாத்துக்குமே ஆட்கள் வராங்க. சவுத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம். ஒரு யூரோப் US மாதிரி அந்த மைண்ட் செட் ஆகட்டும், எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே காலேஜுக்கு போகிறாங்க. அதனால எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி மாறிடுச்சு. எங்கள் அப்பா காலத்தில் இருந்த எம்ப்ளாயீஸோட ஆட்டிடியூட் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக வி ஹேவ் அ சேலஞ்ச். ஸோ அப்போ அந்த சேலஞ்சை நாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபராக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் கொடுத்து நீங்கள் அவங்கள தக்க வச்சுக்கிறது. ரிட்டன்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா அவங்க ரொம்ப நாள் இருக்க நம்ம கம்பெனியோட கல்ச்சரு, நம்மளுடைய பிஸ்னஸோட நுவான்சஸ், நம்ம கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே அவங்ககிட்ட இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் இப்போ நிறைய இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் நிறையா ட்ரைனிங் செமினார் அட்டன் பண்ணியிருக்கலாம், நிறையா சம்படி மாதிரி ஃபாரத்தில் இருக்கலாம், சிஏயில் இருக்கலாம், வேறு பிஎன்ஐயில் இருக்கலாம், நிறைய ஃபாரத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோ அதாவது செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி நான் ஒரு செஷன் அட்டன் போது அது ஒரு ட்ரெயினர் சொன்னார், நீங்கள் மார்க்கெட்டை விட அதிகமான சேலரி கொடுங்க. மார்க்கெட்டுனா உங்கள் ஊரில் இருக்கிற மார்க்கெட்டை விட நீங்கள் அதிகமான சேலரி கொடுங்க. தே வில் ரீடைன் வித் யூ. சரியா? என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுங்க. சரியா? ஸோ நாம் அந்த எம்ப்ளாயோட இடத்துல இருந்து என்ன எதிர்பார்ப்போமோ அதில் கொஞ்சமாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக எம்ப்ளாயிஸ் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. லாங் டேர்ம் இருக்கிற எம்ப்ளாயி நமக்கு அசெட்டு. சரியா? ஸோ அது பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் மூலியமாக உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.